கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவனும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைந்தவனும் உண்டு. இங்கே பாருங்கள், வாரி இறைத்து அதிகமான கஷ்டமான நிலைமை இருப்பாங்க. இன்னொரு கஷ்டம் வந்துச்சுன்னா இன்னொரு தாங்குற ஒரு மனசு பன்மை உள்ளவனை அதுமாரி இருக்கிறவங்க அவனுக்கே இல்லைனா கூட அவனுக்கு இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க. அப்படியேப்பட்ட வாரி இறைக்கிற மனது உள்ளவனை ஆண்டவர் என்ன பண்ணாராம், அதிகமாக விருத்தி அடை செய்தாராம். அதேமாரி அதிகமாக பணம் இருந்தால் பிசினித்தனம் பண்ணுகிறவனை, ஆனால் ரொம்ப ஏழ்மைக்கு தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறவனை நம்ம பார்த்துருக்குறோம். ஆண்டவர் அதுக்கு தான் சொல்கிறார், வாரி இறைத்தும் விருத்தி அடையணும் உண்டு, அதிகமாக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைந்தனும் உண்டு. ஒன்றும் இல்லாத மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லாதபடி ஆகிடும். எப்படிலாம் ஆட்டம் ஆடி இருப்பாங்க, எப்படிலாம் பண்ணிருப்பாங்க, சில பேர் பார்ப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கல. அதுமாதிரி நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். வாரி இறைத்து தனக்கு இல்லைனா கூட பக்கத்தில் பசி இருந்தால் அவனுக்கு உதவி செய்கிற ஒரு மனப்பக்குவம், ஆனால் மனப்பான்மை உள்ளவர்களாக நம்ம வாழ வேண்டும். அப்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தர் விசாலமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். அநேக இடங்களை நம்மளுக்கு கொண்டு போய் நிறுத்துவார். ஒன்றும் இல்லாத இருக்கலாம், நமக்கு சாப்பிட கூட வழி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது நம்ம முன்னாடி வரோம் பற்றியா, அந்த விருத்தி அடைகிற அந்த மனசு தான் நமக்கு இருக்கும்போது தான் அவர் விருத்தி அடையணும்னு உண்டுன்றார். கொஞ்சமாக இருந்தால் கூட சரி, 4 பேர் பகிர்ந்து சாப்பிடுவது, இதுதான் இருக்குது. ஒருத்தர் கொடுக்காத சாப்பிடணும், பக்கத்து வீட்டில் பட்டினாங்க தான் நம்ம வீட்டில் கறி சூறு ஆகிட்டோம். அப்படி இல்லைங்க. அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், உதவி செய்வர்களாக கரை நீட்டக்கூடவர்களாக இருக்கணும். பிசிங்கித்தனம் பண்ணி ஏழ்மைக்கு போயிடக்கூடாது. ஆனால் அநேக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நீ என்ன பண்ணுகிற, என்ன செய்கிறன்னு ஆண்டவருக்கு தெரியுங்க. அதுதான் சொல்கிறார், வாரி இறைத்தும் அவன் எப்படி ஆகிட்டான்னு பாருங்கள். வாரி இறைக்கிறான், அவங்ககிட்ட குடும்பத்துக்கெல்லாம் ஒரு சார். வாரி இறைத்தும் விருத்தி அடைந்தவனு உண்டு. வாரி அறுத்து ஒன்றுமே இல்லாத கொடுத்துருவான். ஒரு நாளைக்கு ஆண்டவனை உயர்த்தி நிற்க வைப்பார். அதிக பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைந்தவனு உண்டு. ஒன்றுமே இல்லை நிலைமைக்கு போய்ட்டவனை பார்த்துருப்போம் நம்ம. நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் எதை கை கொள்ள போகிறீங்க, எதை பிடித்து கொள்ள போகிறீங்க, உஷாராக இருந்துக்குங்க. ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாராம், பிசினித்தனம் பண்ணாதபடிக்கு வாரி இருக்கிறவர்களாய் அநேகருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணி நீங்கள் வாழ்விட குடும்பமாய் மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராங்க. ஆமென். காட் பிளஸ்.